வேதாந்ததேசிக யதீந்திரகடாட்சலப்த त्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्यधितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 30 இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 58, 59 அண்ட் 60 இந்த 3 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். கடைசியா பார்த்த அந்த 60வது ஸ்லோகம் என்ன? உபபன்னம் நனுசிவம் சப்தஸ்வங்கேஷு யஸ்யமே தெய்வீனாம் மானுஷீனாம் ச பிரதிகர்த்தா துவமாபதாம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? அதாவது வசிட்டர் திலீபனிடத்துல குஷலம் விசாரிக்கிறார். அதற்கு திலீபன் ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றான். ஏன்னா எப்படி ரிஷிகள் கிட்ட பேசணும், குருவினிடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல கவனமா இருக்கக்கூடியவன் திலீபன். அதனால அவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்றான். யாரு? திலீபன். எனக்கு தேவர்களாலும் சரி மனிதர்களாலும் சரி வரக்கூடிய அந்த கட்டத்தை நீக்கக்கூடியவர் தாங்கள் தான். அப்படி தங்களுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய என்னுடைய ராஜ்யத்துல க்ஷேமம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தமானதே அப்படிங்கிற விஷயத்தை திலீபன் வசிட்டரிடத்துல சொல்ற மாதிரி அந்த 60வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அது என்ன ஸ்லோகம்? உபபன்னம் நனுசிவம் சப்தஸ்வங்கேஷு யஸ்யமே தெய்வீனாம் மானுஷீனாம் ச பிரதிகர்த்தா துவமாபதாம் அப்படிங்கிற அந்த 60வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை பார்க்க இருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 61, 62 மற்றும் 63. இந்த 3 ஸ்லோகங்கள் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, அதே மாதிரி பதச்சேதா, அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற கிரமத்துல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, 61வது ஸ்லோகம் என்னவாக இருந்துருக்கு? சம்பிரதி மானுஷீனாம் ஆபதாம் பிரதீகாரம் வர்ணயதி. மகாகவி காளிதாசன் இந்த ஸ்லோகத்தின் மூலமா திலீபன் பதில் சொல்றான். அந்த திலீபன் என்ன மாதிரியான பதில் சொல்றான் அப்படிங்கிறத ஸ்லோக ரூபமா நமக்கு மகாகவி காளிதாசன் கொடுத்துட்டு இருக்கான். இந்த 61வது ஸ்லோகம் மூலமா மானுஷீனாம் ஆபதாம் பிரதீகாரம் வர்ணயதி. இப்போ வசிட்டர் ஆசிரமத்துல இருந்தபடியே பலவிதமான வேத மந்திரங்களை பிரயோகம் பண்ணி யாக யஜ்ஞங்களை பண்ணி அவர் இருக்கிறது ரொம்ப தொலைவில் தான் இருந்துட்டு இருக்கார். திலீபன் ஆட்சி புரியக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தொலைவில் தான் இருந்துட்டு இருக்கார் அவருடைய ஆசிரமமானது. அப்படி தொலைவில் இருந்த போதிலும் திலீபனுக்கு இருக்கக்கூடிய சத்ருக்கள், அவளால ஏற்படக்கூடிய தீமைகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப தொலைவில் இருந்தே அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யறது யாருன்னாக்கா வசிட்டர் பண்றார். அப்படிங்கிறத திலீபன் நன்கு உணர்ந்து அந்த விஷயத்தை அவரிடத்திலேயே சொல்றான். உங்களுடைய அந்த மந்திரங்களால நான் எதிரிகளை நோக்கி வீசக்கூடிய அம்புனால அவர்கள் வீழ்த்தப்படல. நீங்கள் தொலைவில் இருந்தே எனக்காக செய்யக்கூடிய அந்த மந்திர ரூபமான கிரியைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய எதிரிகளை வீழ்த்த செய்தது அப்படின்னு மனிதர்களால் ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை வசிட்டர் மந்திரத்தின் மூலமாக அவர் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயத்தை திலீபன் வசிட்டத்திலே தெரியப்படுத்துறான். தவ மந்திர கிருதோ மந்திரைஹி
தூராத் பிரசமிதாரிபிஹி பிரத்யாதிஷ்யந்த இவ மே திருஷ்டலக்ஷ்யபிதஷராஹ தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிபிஹி பிரத்யாதிஷ்யந்த இவ மே திருஷ்டலக்ஷ்யபிதஷராஹ அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்னவா சொல்றோம் அப்படின்னாக்கா, அதாவது வேதத்துல ஒரு பகுதிக்கு மந்திரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த மந்திரங்களை கண்டு முதல்ல நன்னா அறிஞ்சு அந்த மந்திரங்களை வெளியிட்ட மகரிஷிகள் நிறைய பேர் இருக்கா. அதுல வசிட்டரும் ஒருவர். அப்படி வசிட்டனுடைய மந்திரங்கள் வெகு தூரத்துல இருந்து கொண்டு என்ன பண்றது, திலீபனுடைய சத்துருக்களை அவர்களுக்கு கண்களுக்கு புலப்படல. யாருக்கு? திலீபனுடைய சத்துருக்களுக்கு அந்த மந்திரத்தினால ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களானது புலப்படாமல் இருக்கு. திலீபனுக்கு எதிர யார் சண்டையிட்டு இருக்கா? திலீபன் இருந்து சண்டை போடுறான், அவனால அம்பு எய்யப்படுறது. ஆனா அந்த அம்புகள் மாத்திரமே எதிரிகளை வீழ்த்தலையாம். இவனுக்காக, இந்த நாட்டு மக்களுக்காக வசிட்டர் எங்கிருந்தோ தன்னுடைய மந்திர பலத்தால கண்களுக்கு புலப்படாத சூக்ஷ்மமான அந்த மந்திரங்கள் மூலமாக எதிரிகளை வீழ்த்துறார். இவனுடைய பானம் வெறுமனே இருக்கு, திறமை உடையதுதான், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, அது திறமைதான். இருந்தாலும் இந்த மனிதர்களால வரும் விபத்துகளை வசிட்டர் என்ன பண்றாருனாக்கா மந்திரங்களின் மூலம் நிவர்த்தி செய்கிறார் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தின் மூலமா கூறப்படக்கூடிய தாத்பரியம். சரி, இது இந்த 61வது ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா தேவர்களால என்னென்ன விஷயங்கள் தடுக்கப்படுறது அப்படிங்கறத அதை எப்படி வசிட்டர் நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் அப்படிங்கறது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல பார்க்க போறோம். சரி, இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னவா இருந்துருக்கு, அதாவது மனிதர்களால வரக்கூடிய விபத்துகளை வசிட்டர் என்ன பண்றார், தன்னுடைய மந்திர பலத்தின் மூலமாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம். பதச்சேதா தவ மந்திர கிருதா மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிபிஹி பிரத்யாதிஷ்யந்தே இவ மே திருஷ்டலக்ஷ்யபிதः ஷராஹ. அன்வயः தூராத் மந்திரகிருதः தவ பிரசமிதாரிபிஹி, அதாவது தூரத்தில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய அந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதனால என்னுடைய எதிரிகள்லாம் என்ன பண்ணப்படுறா அப்படின்னாக்கா வீழ்த்தப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள். மந்திரைஹி மே திருஷ்டலக்ஷ்யபிதா, அதாவது பார்க்கப்பட்ட குறியே அடிக்கின்ற, நான் என்ன நோக்கி வீழ்த்தணும்னு நினைக்கிறேனோ அது கரெக்டா போய் படுறதுன்னா அதுக்கு காரணம் என்ன, மந்திரைஹி தான், உங்களுடைய மந்திரங்கள். ஷராஹா பிரத்யாதிஷ்யந்தே இவ, என்னுடைய அம்புகள் எல்லாம் எப்படி இருக்கு, பயனற்றவைகளாகவே செய்யப்படுகின்றன போல் எனக்கு காணப்படுகிறதுன்னு சொல்றான். தன்னுடைய வினயத்தை வெளிப்படுத்துறான் திலீபன். அப்ப எல்லாமே உங்களுடைய அந்த மந்திர பலத்தின் மூலமாகத்தான் என்னுடைய எதிரிகள் எல்லோரும் வீழ்த்தப்படுகிறார்கள். எனது அம்பு அப்படிங்கிறது வெறுமனே தான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றான். பிரதிபதார்த்தா தூராத் பரோக்ஷே ஏவ, கண்களுக்கு தெரியாமல் அர்த்தம். மந்திர கிருதா மந்திர திருஷ்டு தவ தவன வசிட்டஸ்ய பிரசமிதாரிபிஹி சத்ருநாசகைஹி, என்னுடைய எதிரிகள் வீழ்த்தப்படுகிறார்கள் அல்லவா. மந்திரைஹி ஜப்யைஹி, நீங்கள் ஜபிக்கக்கூடிய அந்த மந்திரமானது மே மம எனக்கு திருஷ்டலக்ஷ்யபிதா பிரத்யக்ஷம் லக்ஷ்யம் பேத்தும் சமர்த்தாக. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது இவனால என்ன எய்ம் பண்றதோ அதை கரெக்டா போய் அதை அடிக்கக்கூடியதான். அதாவது திருஷ்டலக்ஷ்யபிதா நாம பிரத்யக்ஷம் லக்ஷ்யம் பேத்தும் சமர்த்தாக ஷராக, என்னுடைய பானங்களானது பிரத்யாதிஷ்யந்தே நிராக்கிரியந்தே, பயனற்றவைகளாக செய்யப்படுகின்றது போல எனக்கு தெரிகிறது. இதி யதா அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தினான். பாவார்த்தா மந்திர திருஷ்டு வசிஷ்டஸ்ய, அதாவது மந்திர திருஷ்டியால எதையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய, எதையுமே எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய வசிஷ்டஸ்ய சத்ருநாசகைஹி மந்திரகைஹி, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அந்த மந்திரங்களை பரோக்ஷேவ கண்களுக்கு தெரியாமல் எங்கிருந்தோ சொல்வதன் மூலமாக தே சத்ரவஹா அந்த எதிரிகளானவர்கள் நிவாரிதாக ஆசன்னு விரட்டப்படுகிறார்கள். திலீபஸ்ய பானாக, திலீபனுடைய பானங்களானது
கேவலம் பிரத்யக்ஷம் ஆகதான் ஏவ சத்ருன்னு நாசிகிதும் சமர்த்தாக. அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, திலீபனாலதான் அவனால விடப்பட்ட அம்பின் மூலமாகத்தான் எதிரிகள் வீழ்த்தப்பட்டார்னு கண்களுக்கு முன்னாடி தெரிகிறது. ஆனா கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய மந்திர பலத்தினால நடக்கிறது. மந்திராணாம் பிரபாவேன சத்ருணாம் ஏவ அபாவே திலீபஸ்ய பானாக வியக்தாக இவ ஆசன்னு. ஸோ அந்த மந்திரங்களுடைய தபோபலத்தால மந்திர சக்தியால எல்லாமே நடக்கிறது, எதிரிகள் வீழ்த்தப்படுகிறார்கள். அப்படிங்கிறதுனால திலீபனுடைய பானங்கள் எல்லாமே வியர்த்தாக இவ ஆசன்னு, வீண் பயனற்றவைகளாகவே செய்யப்படுகின்றது போல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அழகா வசிஷ்டரத்துல தெரியப்படுத்துறான் திலீபன். தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிபிஹி பிரத்யாதிஷ்யந்த இவமே திருஷ்டலக்ஷபிதஷராஹா அப்படிங்கிறது 61வது ஸ்லோகம். இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 62. 62வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்றது பார்க்கலாம். பாருங்க. சம்பிரதி தெய்வீனாம் ஆபதாம் பிரதீகாரம் வர்ணயதி. இப்போ முன்னாடி 61வது ஸ்லோகத்துல மனிதர்களால, அதாவது சத்துருக்கள் அவதான் மனிதர்கள், அவர்களால ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை அவர் எப்படி மந்திர சக்தியால போக்குகிறார்ன்ற விஷயத்தை கன்வே பண்ணா, இப்போ தேவர்களால ஏற்படக்கூடிய விஷயத்தை, ஆபத்துகளை எப்படி அவர் நிவாரணம் பண்றார், போக்குகிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 62வது ஸ்லோகம் மூலமா திலீபன் சொல்றான். அவிரா வர்ஜிதம் ஹோதா त्वया விதிவதக்னிஷு விருஷ்டிர்பவதி சஸ்யானாம் அவக்ரக விசோஷினாம். ஹவிரா வர்ஜிதம் ஹோதா त्वया விதிவதக்னிஷு விருஷ்டிர்பவதி சஸ்யானாம் அவக்ரக விசோஷினாம் அப்படிங்கிறது 62வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன சொல்ல போற, தேவர்களின் கோபத்தால் வரக்கூடிய தீங்குகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி வகைப்படுத்தி அதை எப்படி வசிஷ்டர் போக்கி கொடுக்கிறாங்கிற விஷயத்தை அவன் தெரியப்படுத்தினான். தாங்கள் செய்யக்கூடிய அந்த ஹோமத்தினால கிடைத்த அந்த அவிசை பெற்றுக்கொண்டு தேவர்களை என்ன பண்றா, சந்தோஷம் அடைகிறா. அப்படி அந்த ஹோமத்தில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஹவிஸ் அந்தந்த தேவதைகளுக்கு போய் சேர்றது கிரமமா முறையா, அதனால அவ சந்தோஷமா இருக்கா, பிரீத்தி அடைகிறா. அதனால என்ன பண்றா, மழையை கொடுக்குறா. அப்படி தங்களால அந்த ஹோமம் பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குன்னா மழையே இருக்காது, பயிர்கள்லாம் வாடி போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான் திலீபன் இல்லையா. என்ன சொல்றான், ஹவிரா வர்ஜிதம் ஹோதா त्वया விதிவதக்னிஷு விருஷ்டிர்பவதி சஸ்யானாம் அவக்ரஹ விசோஷினாம் அப்படிங்கிறது தெரியப்படுத்துறான். ஹோதஹானா ஹோமம் செய்யக்கூடிய குருவே, ஏன்னா அவர் தானே கேட்டார், எப்படி க்ஷேம லாபங்களை பத்தி தெரிவிக்கிறதுக்காக கேட்கிறார். அவரிடத்துல ரிப்ளை பண்ணிட்டே இருக்கான் திலீபன். அந்த வரிசையில போன ஸ்லோகத்துல மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை எப்படி அவர் நிவாரணம் பண்றாருன்றத சொன்னான். இப்ப இந்த ஸ்லோகத்துல தேவர்களால எப்படி அது போக்கடிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டே வரான். ஏ ஹோதஹா, ஹோதஹான யாரு, ஹோமம் செய்கின்ற குருவே, துவயா, துவயானா உங்களால், விதிவது, விதிவதுனா சாஸ்திரோக்தமா வேதோக்தமா வேதத்துல சொல்லப்பட்ட முறைப்படி, அக்னிஷு ஆவர்ஜிதம், அந்த அக்னியில இடப்பட்ட அவிஹின அவிஸ் இருக்கு இல்லையா, அந்த பாகம், அவிர் பாகனா இந்த தேவதைக்கு சொல்றோம் இல்லையா, சூர்யாய ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹான்னு அந்த ஹவிஸ் நாம கொடுக்குறோம் இல்லையா அக்னியில, அந்த முனிவர் கொடுக்கிறார், வசிஷ்டர் கொடுக்கக்கூடிய அந்த அவிஸ் மூலமாக அவ என்ன பண்றான்னாக்கா, அதாவது அதனால பிரீத்தி அடைந்து சந்தோஷம் அடைந்து அவக்ரஹ விசோஷினாம், இந்த மழை இல்லாத ஒரு தன்மையை செய்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், மழையை பிரீத்தியா கொடுத்துடுறான்னு அர்த்தம். அதனால இந்த சஸ்யானாம், சஸ்யான இந்த பயிர்களுக்கு என்ன கிடைக்கிறது, விருஷ்டிஹி மழையாக, பவதி பவத்தின்னு ஆகின்றது அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறான். அவிரா வர்ஜிதம் ஹோதஹா त्वया விதிவதக்னிஷு விருஷ்டிர்பவதி சஸ்யானாம் அவக்ரஹ விசோஷினாம் அப்படிங்கிறது 62வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம், தேவர்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் இதானே, அவளுக்கு முறையா செய்ய வேண்டிய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்ணி
அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிஸ் அதை நம்ம முறையா கொடுத்தோம்னா அதனால அவ சந்தோஷம் அடைந்து பிரீத்தி அடைந்து மழைய முறையா கொடுப்பா. அதுவும் கொடுக்க போற அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம் எப்படி மழை இருக்கணும்ன்றத பார்க்க போறோம். இயற்கை வளங்கள் இயற்கை சீற்றங்கள் முறையா இல்லைன்னா அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னன்றதும் கிரமமா நமக்கு கொடுக்க போறார். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டடி பாருங்களேன். ரகுவம்சம் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காவியம் தானே, சம்ஸ்கிருத காவியம் தானே நினைக்கிறோம். ஆனா என்னென்ன பண்ணணும், எந்த சமயத்துல பண்ணணும், அப்பதான் இயற்கை எப்படி இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா இல்லையா. அதனாலதான் இந்த காவியங்கள்ல அவ்வளவு அர்த்த புஷ்டியா இருக்குன்னா இதான் காரணம். நிறைய விஷயங்கள் இருக்கு, சாமான்யமான விஷயமே கிடையாது. இதுல அவ்வளோ அர்த்தவத்தா இருக்கு, சூக்ஷ்மமான தாத்பரியங்கள் நிறைய நிறைய அடங்கி இருக்கு. அது நமக்கு இந்த மாதிரி ஒரு காவியமா வாசிக்கும் போதும் தெரியுது. பாருங்க, பதச்சேதா ஹவிஹி ஆவர்ஜிதம் ஹோதா त्वया விதிவது அக்னிஷு விருஷ்டிஹி பவதி சஸ்யானாம் அவக்ரக விசோஷினாம் அப்படிங்கிறது பதச்சேதா. அன்பையா ஹோதா, ஹோதகானா ஹோமம் செய்யக்கூடியவரே. யார யார கூப்பிடுறா, வசிட்டர் சொல்றான், ஏய் ஹோதா துவயா உங்களால் அக்னிஷு விதிவது ஆவர்ஜிதம் அவிஹி அக்னியில் இடப்பட்ட வேதோக்தமான ரீதியில் சாஸ்திரோக்தமான ரீதியில் ஆவர்ஜிதம் அவிஹி இடப்பட்ட அவிசானது அவக்கிரக விசோஷினாம். அதனால என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, இந்த மழையின்மையால் உலரும் இல்லையா, எது சஸ்யானாம் பயிர்கள் விருட்டிகி பவதி, அப்படி வாடக்கூடிய பயிர்களுக்கு மழையாக கிடைக்கிறது. அது எப்படி யாரால கிடைக்கிறது, உங்களால தான் கிடைக்கிறது சுவாமி. நீங்க அந்த யாகங்களை யஜ்ஞங்களை அந்தந்த தேவதைகளுக்கு ஹவிச கொடுக்கலனா இது நடக்குமா, இது என்னால பண்ணக்கூடிய காரியமா, இது எல்லாமே தங்களால தான் நடக்கிறது. ஸோ மனிதர்களால் வரக்கூடிய அந்த தொந்தரவாகட்டும், தேவர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளாகட்டும், எல்லாமே போக்குவதற்கு தாங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலைன்னு சொல்றான். பிரதிபதார்த்தா ஏ ஹோதா அக்னிஹோத்ரின் யாகத்தை அக்னிஹோத்திரத்தை செய்யக்கூடியவரே, துவயா வசிட்டேன உங்களால் அக்னிஷு வன்னிஷு விதிவது நாம யதாசாஸ்திரம் அனுஷ்டிதம் சொல்றா பாருங்க. யதாசாஸ்திரம் ஆவர்ஜிதம் நாம தர்ப்பிதம் கொடுக்கிறது, தர்ப்பிக்கிறதுன்னு அவளுக்காக அர்ப்பணிக்கிறது. ஹவிஹி ஹவனீயம் திரவியம், ஏதோ ஒரு திரவியமா இருக்கட்டும் இல்லையா, நெய்ய கிருதமா இருக்கட்டும், அன்னமா சுத்த அன்னமாக இருக்கட்டும், நிறைய சமிதாகட்டும், எவ்வளோ யாகத்துல சேர்க்கக்கூடிய அவிஸ்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படி உங்களால் எடுக்கப்பட்ட அந்த ஹவனீயம் திரவியமானது அவக்கிரக விசோஷினாம் ரிட்டேகே அபாவேன சுஷ்கானாம் மழை இல்லாமல் வாடக்கூடிய பயிர்களுக்கு, சஸ்யானாம் தானியானாம் விருட்டிகி பர்ஜன்யா மழையை போல பவதி வர்த்ததே அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா ஹே அவனகர்த்தா வசிட்ட யத் பவான் அக்னௌ விதிவது அவனம் கரோதி தத் ஏவ சஸ்யானாம் கிருதே விட்டி ரூபம் பவதி. இது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தமாக இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 63, 63வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க ஸ்லோகம் என்ன, இதனுடைய தாத்பரியம் என்னன்றதை பார்க்கலாம். சம்பிரதி பிரஜானாம் சுக சமிருத்தௌ வசிட்டஸ்ய பிரம்மதேஜா காரணமிதி வர்ணயதி. இப்ப இந்த ஸ்லோகத்தின் மூலமாக திலீபன் என்ன சொல்ல போறானாக்கா, அவருடைய ஜனங்கள் இருக்கா இல்லையா, மக்கள், இப்போ தேவர்களால மனிதர்களால ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மந்திரமாகவும் ஹோமங்களாகவும் வசிட்டர் எப்படி போக்குகிறார்ன்ற விஷயத்த சொன்னான். அதை தொடர்ந்து இதையே சொல்லிட்டு இருக்கா. என்னன்னாக்கா, என்னுடைய பிரஜைகளா இருக்கா இல்லையா, அவ எப்படி வாழ்றா தெரியுமா, என்னுடைய ராஜ்யத்துல மனிதர்களுக்குரிய அந்த முழு ஆயுளும், அதாவது 100 வருஷம் சொல்லுவா இல்லையா, சதம் சதமானம் பவதி சொல்றா பாருங்க, அந்த 100 வருஷம் அவர்கள் வாழ்கின்றார்கள், எந்த குறவும் கிடையாது, எல்லாருமே செஞ்சுரி தான் அவ நாட்டு மக்கள். அந்த மாதிரி அவருடைய ஆயுஸ் அப்படி இருக்கு. எனது பிரஜைகள் மனிதர்களுக்கு உரிய முழு ஆயுளாகிய 100 வருஷமும் வாழ்ந்துன்னு தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு எந்த வகையான ஆபத்திலிருந்தும் கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஒரு ஆபத்து ஏற்பட போறதுன்னா என்ன இருக்கும், அச்சம் இருக்கும் இல்லையா. அவ எந்த ஆபத்தை பார்த்தும் அஞ்சுபவர்களாகவே இல்லை, அச்சமே கிடையாது அவளுக்கு. அது மட்டும் இல்ல,
எந்த ஈதியினுடைய உபதிரமும் இல்லை. ஈதினா இயற்கையினுடைய உபதிரமே இல்லை. இங்கதான் முக்கியம். சொன்ன இல்லையா போன ஸ்லோகத்துல, இயற்கையால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன. இப்ப நம்ம 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 அதனால நம்ம இப்ப பார்த்தேன்னா நிறைய அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மழையினால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னன்னு நமக்கு தான் தெரியும் இல்லையா. மழை அப்படிங்கிறது மும்மாரி பெய்துன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஆண்டாள் அது திருப்பாவளை சொல்லும்போது அழகா சொல்லுவா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அந்த பாசுரத்துல அழகா சொல்லுவா, திங்கள் மும்மாரி பெய்து. இந்த மாதிரி அதிக மழையும் கூடாது, மழையே இல்லாம இருக்கு அதுவும் கூடாது. இதான் இயற்கை. அதிக மழை பெய்தால் ஆபத்து, மழையே பெய்யல அப்பவும் ஆபத்து. மழையால பாருங்களேன், பொதுவா என்ன சொல்லுவோம், மழை பெய்ஞ்சா நல்லது தானே. ஆனா அது எப்படி இருக்கணும், அதிகமான மழையும் பெய்யக்கூடாது, மழையே பெய்யாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதெல்லாம் ஈதி அப்படின்னு சொல்றான். ஈதியின் உபதிரவன்றது என்னென்ன, அதிக மழை, மழை இல்லாம இருக்கிறது. இந்த பயிர்கள் விவசாயம் எல்லாம் பண்றா இல்லையா, அவளுக்கு இந்த எலியினால் ஏற்படக்கூடிய உபதிரவம், வெட்டுக்கிளி, கிளி, இவைகளாம் என்ன ஏற்படுனாக்கா இந்த உபதிரவமானது ஏற்படும். ஏன்னா அது தானியத்தை சாப்பிட்டு போயிடும். வெட்டுக்கிளி அப்படிதான் பயிரை வெட்டி அப்படியே அழிச்சிடும். இதெல்லாம் என்ன சொல்லனா ஈட்டியினால் ஏற்படக்கூடிய உபதிரவம். இந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு கிடையாது. இத திலீபன் சொல்றான் வசிட்டர் இடத்துல. இந்த மாதிரி அவளுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அது எல்லாமே எங்களுக்கு சரியான முறையில் இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் தங்களால் மேற்கொள்ளக்கூடிய தவமே. நீங்க செய்யக்கூடிய தவத்தால தான் சுவாமி இவ்வளவோ எங்களுக்கு நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றான். சம்பிரதி பிரஜானாம் சுக சமிருத்தௌ, ரொம்ப சுகமா இருக்கா, சமிருத்தியா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வசிட்டஸ்ய பிரம்ம தேஜகா காரணம். இப்ப ஏன் நம்மள சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறா, திகால சந்தியாவந்தனம் பண்ணணும் சொல்றாளா இல்லையா, காயத்ரி ஜபங்கள் பண்ணணும் சொல்றாளா இல்லையா. ஏன்னா பிரம்ம தேஜஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் வசிட்டர் இடத்துல. அது சமிருத்தியா இருக்கு. ஏன்னா அவரை கிரமமா முறையா வேதோக்தமா விதிவது எல்லாவித தவங்களையும் பண்றார், யாகங்களையும் பண்றார், யஜ்ஞங்களையும் பண்றார். அப்படி பண்ணவே தான் அந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு இல்லையா, அது அவரிடத்துல இருக்கு. அதன் மூலமாக பலனை நாங்கள் அடைகின்றோன்ற விஷயத்தை திலீபன் தெரியப்படுத்துறான். சம்பிரதி பிரஜானாம் சுக சமிருத்தௌ, அவ சுகமா க்ஷேமமா சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னா அதுக்கு வசிட்டருடைய பிரம்ம தேஜஸ் தான் காரணம் சுவாமி அப்படிங்கிற விஷயத்தை திலீபன் அவரிடத்திலே கன்வே பண்றான். என்ன, புருஷாயுஷ ஜீவின்யோ நிராதங்கா நிரீதயா என்மதீயாக பிரஜாஸ்தஸ்ய ஏதுஸ்த்வத் பிரம்மவர்ச்சசம். புருஷாயுஷ ஜீவின்யா நிராதங்கா நிரீதயா என்மதீயாக பிரஜாஸ்தஸ்ய ஏதுஸ்த்வத் பிரம்மவர்ச்சசம் அப்படின்னு சொல்றான் இல்லையா. சுவாமி என்னுடைய பிரஜைகளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது சுவாமி. அவ வாழ வேண்டிய மனிதர்களுக்கு ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த வகையான ஆபத்துல இருந்தும் அச்சமே கிடையாது. ஈதியின் உபதிரவம் இல்லவே இல்லை. இந்த மாதிரி அவர்கள் வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா சுவாமி, தங்களுடைய தவந்தான் காரணம் சுவாமி அப்படிங்கிற விஷயத்த திலீபன் ரொம்ப வினயமா சொல்றான் வசிட்டர் இடத்துல. பதச்சேதா புருஷாயுஷ ஜீவின்யா நிராதங்காக நிரீதயா யத் மதீயாக பிரஜாக தஸ்ய ஹேதுஹு த்வத் பிரம்மவர்ச்சசம் இதி பதச்சேதः. அன்வயः மதீயாக பிரஜாக, என்னுடைய பிரஜைகளா இருக்கா இல்லையா, புருஷாயுஷ ஜீவின்யா, மனிதர்கள் 100 வருடம் வாழ வேண்டிய முழுமையான ஆயுள வாழ்ந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நிராதங்காக, நிராதங்காகனா அச்சமே கிடையாது சுவாமி, அவளுக்கு துளி கூட பயமே கிடையாது. நிரீதயா, அந்த ஈத்தியினால ஏற்படக்கூடிய உபாதைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதிகமான மழை பெய்யறது கிடையாது, கம்மியான மழை பெய்யறது, மழையே இல்லாம இருக்கிறது அதுவும் கிடையாது, எலிகளால எந்த ஆபத்தும் கிடையாது, வெட்டுக்கிளிகளால் ஆபத்து கிடையாது, எந்த பறவைகளால் ஆபத்து கிடையாது. இப்படி இருந்துன்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா சுவாமி, தஸ்ய ஹேது, அதனுடைய காரணம் துவத் பிரம்ம வர்ச்சசம், உங்களுடைய பிரம்ம தேஜஸ் இருக்கு பத்தியலா,
அதுதான் சுவாமி காரணம் அப்படிங்கிற விஷயத்த திலீபன் அவரிடத்துல சொல்றான். பிரதிபதார்த்தா மதீயாக நாம திலீபஸ்ய சம்பத்தாக, திலீபனுடன் தொடர்புடையவர்கள், அவனுடைய மக்கள் அர்த்தம். பிரஜாக ஜனாக புருஷாயுஷ ஜீவின்யா சதம் வருஷாணி ஜீவிதம் யோக்யாக. எப்படி சொல்றா பாருங்க. அதனாலதான் சொல்ற நம்மள சதமானம் பவதி சொல்றா இல்லையா. அப்போ சதம் வருடாணி ஜீவிதம் யோக்யாக, புருஷாயுஷ ஜீவின்யாக நாம சதம் வருடாணி ஜீவிதம் யோக்யாக, நிராதங்காக நாம பயரகிதாக, பயமே கிடையாது கொஞ்சம் கூட, நிரீதய உபதிரவரகிதாக, தொந்தரவே கிடையாது சுவாமி எங்களுக்கு யாராலையும். எது இது எது வர்த்ததே இந்த மாதிரி இருக்குன்னா தஸ்ய தாதிருஷ்ய தாதிருஷ்ய சர்வசிய அப்பேற்பட்ட எல்லாத்துக்குமே ஹேதுஹு, ஹேதுகுனா என்ன காரணம், ரீசன் என்ன தெரியுமா சுவாமி, त्वत् ब्रह्म वर्चसम भवतः ब्रह्म तेजः एव அப்படிங்கிற பாவார்த்தः. மம ராஜ்யே சர்வாः பிரஜாः சதம் வருடாணி ஜீவந்தி, என்னுடைய ராஜ்யத்துல எல்லாரும் 100 years சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா, ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா. மம ராஜ்யே பிரஜானாம் கிமபி பயம் நாஸ்தி, என்னுடைய ராஜ்யத்துல மக்களுக்கு சிறிதளவு கூட பயம் கிடையாது. மம ராஜ்யே பிரஜானாம் கோபி உபதிரவஹ நாஸ்தி, ஒரு தொந்தரவு கூட கிடையாது என்னுடைய ராஜ்யத்து. ஏதஸ்ய சர்வஸ்ய காரணம், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் தெரியுமா சுவாமி, வசிஷ்டஸ்ய பிரம்ம தேஜா ஏவ, உங்களுடைய பிரம்ம தேஜஸ் தான் காரணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துடைய பாவார்த்தா. என்ன ஸ்லோகம், புருஷாயுஷ ஜீவின்யா நிராதங்கா நிரீதய என்மதீயா பிரஜாஸ்தஸ்ய ஏதுஸ்துவத் பிரம்ம வர்ச்சசம் அப்படிங்கிறது 63வது ஸ்லோகம். அப்படியாக இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 61, 62, 63ன்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 64, 65, 66 3 ஸ்லோகங்களை பார்க்கலாம். ஏதேனும் சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, சொல்றேன். அடியே தாசன் தன்யவாதம். அடியேன் ஸ்லோகம் 54ல வந்து விசேஷ வியாக்கியான்னு ஒண்ணு இருக்கு, அது மாதிரி மற்ற ஸ்லோகங்கள்ல இல்ல, ஏன் அது காரணம்? இல்ல அது வந்து அந்த எங்கேயுமே நான் விசேஷ வாக்கியம் அதை தாண்டி போல சுவாமின், அதை தாண்டி நிறைய இப்போ ஸ்லோகம் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இந்த பாவா கடைசி அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தத்தினுடைய அடுத்த லைன் அந்த பேஜுக்கு வந்திருக்கு. ஓகே ஓகே, அதை எடுத்து அதுக்காக போட்டோ எடுத்து உங்களுக்கு அமைச்சிருக்கேன் தவிர அந்த பாவார்த்தத்தோட எடுத்துக்கணும், விசேஷமா அர்த்தத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஓகே ரைட், புரிஞ்சுது. மகோதயா அந்த நிரீதயகன்னு இருக்கு இல்லையா மகோதயா, அதுல மகோதயா நிர் ஈத்தியா மகோதயா, அது நிர் ஈத்தியா ஈத்தியா ஈட்டின்னு சொல்லுவா இல்லையா. ஈத்தினா என்னதுனாக்கா அதாவது உபதிரவம் அர்த்தம், அதாவது இயற்கையினால ஏற்படக்கூடிய உபதிரவங்கள். தீங்கிறது ரஸ்வமா தீர்க்கவா மகோதயா, ஈத்தியா ஈத்தி நிரீதயா, அது அது வந்து ப்ளூரல். ஆமா சுவாமி, அது ஈத்தியா இல்ல, இது அது ஹ்ரஸ்வமா, தீங்கிறது ஹ்ரஸ்வமா தீர்க்கமான்னு கேட்டேன். ஈத்தி தீர்க்கமா. தன்யவாதம். வேற யாருக்குன்னா சம்சயம் இருக்கா? धन्यवाद जी, नमस्ते, राम राम।